மேற்கு ஆசிய நாடான ஈராக் நாடாளுமன்றத்துல இப்ப பெரும்பான்மையான உறுப்பினரா யாரு இருந்துட்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா ஷியா முஸ்லிம் பழமைவாத குழுவினர் தான் இப்ப பெரும்பான்மையான உறுப்பினரா ஈராக் நாடாளுமன்றத்துல இருந்துட்டு வராங்க. ஷியா அல் சுடானி அவர்கள் தான் ஈராக்கோட பிரதமரா இப்ப இருக்கிறாங்க. ஈராக்ல 1950ஆம் ஆண்டு குழந்தை திருமண தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1950ல இருந்து இப்ப வரைக்குமே ஈராக்ல திருமண வயது 18 வயதா இருந்துட்டு வருது. ஆனா ஈராக்ல 28% பெண்கள் 18 வயதுக்குள்ளே திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு 2023ஆம் ஆண்டு ஐக்கிய ஆய்வறிக்கையில தெரிவிச்சிருந்தாங்க. அதனால ஈராக் நாடாளுமன்றத்துல ஒரு புதிய திருத்த சட்டம் கொண்டு வர போறாங்க. அது என்ன சட்டம்னு பாத்தீங்கன்னா திருமண வயது 18ல இருந்து 9 வயதா குறைக்கிறதுக்கு அந்த புதிய சட்டத்தை கொண்டு வர முடிவு எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஈராக் நாடாளுமன்றத்துல பெரும்பான்மையான உறுப்பினர்கள் ஷியா முஸ்லிம் பழமைவாத குழுவினர் தான் இருக்காங்க. அதனால இந்த சட்டம் நிறைவேறதுல எந்த சிக்கலுமே இல்லை. ஆனா பெண்கள் மற்றும் மனித உரிமை குழுக்கள் கடுமையா அந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பெண்கள் இளம் வயதிலே பாலியல் வன்கொடுமைக்கு அதிகமா ஆளாக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட பள்ளி படிப்பு பாதிக்கப்படும், சொத்து உரிமை வாரிசு உரிமை பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான எதிர்ப்பை மனித உரிமை குழுக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனா ஈராக் அரசு திருமண வயது திருத்த சட்டத்தை கண்டிப்பா கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு முனைப்போட இப்ப இருந்துட்டு வராங்க. இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வைரல் ஆயிட்டு வருது. சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய், உங்கள் சிஜி.